ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஒரு விளாக் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். பட்டர்ஃப்ளை பார்க்கோட பார்ட் 2 வீடியோ தாங்க இது. பார்ட் 1 வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை மியூசியம்ங்க. இது அந்த பட்டர்ஃப்ளை பார்க்கினுடைய ஒரு பகுதி வழியாகவே அந்த மியூசியம்குள்ள உள்ள போற மாதிரி கொடுத்துருப்பாங்க. உள்ள என்ட்ரான உடனே இந்த மாதிரி தாங்க இருக்கும். உள்ள பாத்தீங்க அப்படின்னா நிறைய வரைபடங்கள் வச்சிருப்பாங்க. பட்டாம்பூச்சியை பற்றிய நிறைய வரைபடங்கள் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பட்டாம்பூச்சியும் என்ன, அதோடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அங்கே பார்க்க முடியும். அது போக உள்ளேயே இன்னும் நிறைய விஷயங்கள் வச்சிருப்பாங்க. அதுல ஹைலைட் பாத்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா லைட் செட்டிங்கோட இருக்குங்க. அது போக பார்த்தீங்கன்னா உள்ளேயே மீன் இருக்குங்க. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இருக்கும். இங்கே பாருங்க எவ்வளோ குட்டியாக இருக்குது இந்த மீனுன்னு. அழகாக இருக்குங்க. அவங்க செட் பண்ணி வச்சிருக்கிற இந்த தொட்டியே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய மீன்கள் இருந்தது. சுற்றி சுற்றி நின்று நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. உங்க குழந்தைங்களோட போயிருந்தீங்க அப்படின்னா இந்த மீன்களை பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அழகா இருக்குங்க. பட்டர்ஃப்ளை மியூசியம் அப்படின்னா பட்டர்ஃப்ளை மட்டும் இருக்காதுங்க. நிறைய பூச்சி வகைகளை பார்க்கலாம். அந்த இதுல கொடுத்துருக்கு இல்லையா, இதுல இருக்கக்கூடிய எல்லா பூச்சிகளையுமே அந்த மியூசியத்துல நம்ம பார்க்கலாம். மியூசியம்குள்ள என்ட்ரானோடனே இப்படிதான் இருக்கும். இந்த இடத்துல 2 மீன் தொட்டி நம்மளால பார்க்க முடியும். அதுக்கப்புறமா இதை தாண்டி உள்ள போனோம் அப்படின்னா அங்க நிறைய பூச்சி வகைகள் எல்லாமே உள்ள செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதையும் பார்க்கலாம். இங்க பாருங்க கலர் ஃபிஷ் எவ்வளவு அழகா இருக்குதுன்னு பாருங்க. இதுக்கு அப்புறமா அப்படியே இன்னொரு பக்கம் உள்ள போனோம் அப்படின்னா இங்கதான் நிறைய பூச்சிகள்லாம் இருக்குங்க. அதையும் பார்த்து நம்மளால என்ஜாய் பண்ண முடியும். ஆனா அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க பயங்கரமா இருக்கும். இதை பாருங்க, இங்க என்ன இருக்குதுன்னா கருப்பு தேள் இருக்குது இல்லையா, அது இருந்ததுங்க. இந்த தேலை அவ்வளவு பக்கத்துல பார்க்கும்போது ரொம்ப பயமா தான் இருந்தது. இங்க பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. இது பாத்தீங்கன்னா இது கும்பிடு பூச்சியா, அதாவது இதோட முன்னங்கால் கும்பிடுற மாதிரியே இருக்குதான். அதனால அப்படி சொல்லி அதை அழைக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம இதை இடையின் பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனா இது பாக்குறதுக்கு ஒரு விதமான இலைப்பூச்சி மாதிரி தான் இருக்குது. அதோ மேல இருக்குது, தெரியுதா? அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் பாருங்க. இது கரப்பாம்பூச்சியாங்க. பாக்குறதுக்கு வண்டு மாதிரி தெரியுதா? நம்ம வீட்டுல எல்லாம் ரெட் கலர்ல கரப்பாம்பூச்சி பார்த்திருப்போம். ஆனா கருப்பு கலர்ல பாத்திருக்கீங்களா? இங்க பாருங்க.
அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா அட்டைப்பூச்சி. பார்க்கும்போதே ரொம்ப பயமா இருந்ததுங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா எல்லா உயிரினமே அது வாழக்கூடிய அந்தந்த அதுக்கு தகுந்த சூழ்நிலையே சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது சிலந்தி. இங்க பாருங்க, எப்படி மேல உட்கார்ந்து இருக்குது பாத்தீங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது வெட்டுக்கிளிங்க. பாருங்க அது எப்படி உட்கார்ந்து இருக்குதுன்னு மட்டும் தெரியுதா? அவ்வளவுதான். இந்த பாதை வழியா அப்படியே வெளியில வந்துட வேண்டியதாங்க. வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ வந்து காத்துட்டு இருக்கோங்க. அதுக்கப்புறம் அங்க பிடிச்சமான இன்னொரு விஷயம் இருந்தது. என்னது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஒத்தையடி பாதை ஒண்ணு செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது வழியா நடந்து நம்ம அந்த பக்கம் ரோட்டுக்கு போற மாதிரி இருக்குங்க. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு பூ இருந்ததுங்க. இதை பாருங்களேன், கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது இல்ல? பாக்குறதுக்கு ஒரு பறவை மாதிரியே இருந்துச்சுங்க. இது என்ன பூ அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே உள்ள கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நாங்க வேற என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்களோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.